ஏக்கா வணக்கம். வணக்கம். அவர் இருந்தாரு டீ கடை மாஸ்டர், அவர் எங்க போனாரு? அதை காலி பண்ணிட்டு இட்லி கடை வச்சிருக்கீங்க. ஒருவேளை நீங்க இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ஆட்டத்தை? எம்மா அது இல்லம்மா, அவர் இந்த சொந்த ஊருக்கு போயிட்டு வரேன்ட்டு போனாரு. இந்த மழை வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாராம். அவரு வரதுக்கு நாளாகும் போல் இருக்கு. அது வரைக்கும் நம்ம ஏன் விடுவோமே, இட்லி கடையை போட்டலான்னு போட்டேன். உனக்கு என்ன வேணும்? இப்ப நான் வந்து ஒரு நல்ல முக்கியமான செய்திகளை கொண்டு வந்திருக்கேன். என்ன முக்கியமான செய்தி? தமிழ்நாட்டை சேர்ந்த துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காருல்ல, அவரு இன்னைக்கு முதல் முறையா மாநிலங்களவையை வழி நடத்திருக்காரு. ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். நல்லா பேசியிருக்காராம், எல்லாமே நல்லா தான் பண்றாராம். என்ன இருந்தாலும் எங்க கட்சிக்காரர் இல்லல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்தவராவே இருந்திருந்தாலும். இருங்க இன்னும் முடிக்கல, நான் முடிச்சுக்கிறேன். அதுல பிரதமர் மோடி அவர்களும் பேசியிருக்காரு. அவரு மக்களுக்கு நிறைய விஷயம் நல்லது பண்ணணும் அப்படின்றத பேசுனது மட்டும் இல்லாம, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி இலங்கை வந்து எந்த அளவுக்கு மழை நீரால பாதிச்சதுன்னு தெரியும்ல, அவங்களுக்கு எப்படி உணவு அளிக்கிறது, எந்த மாதிரி கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷனை கையில் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்காரு. நீங்களும் தான் இருக்கீங்களே, நான் வந்து இலங்கை தமிழர்களுக்காக வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் போட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன பண்ணீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? நிறுத்து. அவர் இந்த நாட்டுக்கே பிரதமர்மா, அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். ஆனா எங்க தலைவர் ஒரு முதல்வரா இருந்துட்டு அந்த மக்களை நினைச்சு வருத்தப்படுறாரு. அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை ட்விட்டர் போட்டிருக்காரு. ட்விட்டர் எடுத்து பாக்குறியா இல்லையா நீ எல்லாம்? சரி, தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணீங்க? இந்த ராமேஸ்வரத்துல பாருங்க, இதுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? இதுக்கெல்லாம் வாயில திறக்கலையே, எங்க போனீங்க? எம்மா இந்த பாரு, ஒன்னொன்னாதான் பார்க்க முடியும். அங்க போய் பாத்தீல ஸ்ரீலங்கால எவ்வளவு வெள்ளம், எத்தனை உயிர் போயிருக்குன்னு. ஒரு தலைவரா அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது அவருடைய கடமை இல்லமா. அதை பண்ணிட்டு அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவாரு. அது பொறுக்காதே உங்களுக்கு. அதுக்குள்ள தமிழ்நாடு கண்டுக்க மாட்டேன்றாரு, மக்கள் மேல அக்கறை இல்ல, அது இல்ல இது இல்லன்னு அப்படியே தூக்கிட்டு வரீங்களே. விளம்பரம் பண்ணியாச்சு. நிறுத்துமா. தலைவர் எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சுட்டு தான் இருக்காரு. நம்பிக்கை இல்லைன்னா மக்களே, முதல்வருடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பவாது இந்த அம்மாவுக்கு புரியட்டும். அக்கா சிரிப்பு வருதுக்கா. சரி, அதை விடுங்க. சென்னையில அந்த அடையாறு இருக்கு பாருங்க, அங்க மழை நீர் போறதுக்காக ஏதோ இந்த பைப் எல்லாம் கழட்டிட்டு அது ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களாமே. 4.5 வருஷம் என்ன பண்ணீங்க? சும்மா தானே இருந்தீங்க. ஏதோ 4000 கோடி ஒதுக்கி இருக்கோம் மழை நீருக்காக. மழை தண்ணி தேங்கிச்சு அப்படின்னா வடிகால், சிறப்பான வடிகாலை நாங்க வந்து தயார் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே. என்னங்க இதெல்லாம்? மழை வந்தா தான் நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்களா? எம்மா, மழை வந்தாதான் தண்ணி தேங்கும். அப்பதான் பம்பு செட்டு வச்சு அந்த தண்ணி எல்லாம் ஓரமா தள்ளி விட முடியும். இல்ல அப்படியே கடக்குடுன்னு ரோட்ல விட முடியுமா என்ன? இந்த தலைவருக்கு அவ்வளவு அக்கறமா தமிழ்நாட்டு மக்கள் மேல. அங்கங்க தண்ணி தேங்க நிக்குது, அதெல்லாம் உடனே வடிகிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்காரு. இப்பதாங்க தெரியுது உங்க தலைவர் ஏன் இப்படி இருக்காருன்னு. சரி, அதை விடுங்க. எப்படி பேசினாலும் நீங்க முட்டு கொடுத்துட்டே இருப்பீங்க, என் பக்கம் வரமாட்டீங்க. நாங்க நல்லது செய்யறோம்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சரிக்கா, ஒரு வருத்தமான செய்தி. என்னது? இந்த சிவகங்கை மாவட்டத்தை அடுத்து திருப்பத்தூர் இருக்குல்ல, அங்க 2 அரசு பேருந்து நேருக்கு நேரா மோதி 11 உயிர்கள் போயிருக்கு. 50க்கும் மேற்பட்டவங்க காயமாயிருக்காங்க. என்னது, அரசு பேருந்து ஓட்டுறாங்க, அவங்க சரியா ஓட்டுவாங்களா? அரசு பேருந்து சரியா பராமரிக்கிறாங்களா? இது கூட அவங்க ஆட்சியில பார்க்க மாட்டீங்க. எம்மா, அது ஒரு விபத்து. வேணும்னே அந்த ஒரு சம்பவம் நடக்கல, தெரியாம விபத்து நடந்திருக்கு. என்ன இருந்தாலும் நடந்தது ஒரு தவறு தான். அதுக்கு அரசாங்கம் முழு பொறுப்பையும் ஏத்துக்கும். உயிரிழந்தவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறேன்றாங்க, அடிப்பட்டவங்களுக்கும் நிவாரண உதவி செய்யறேன். அம்மா பேசினதே பேசி தேஞ்ச டேப்பரை கரெக்டாக போறியா? மூஞ்சில சுடுத நீ பிடிச்சி ஊத்தவா? கிளம்பு. சரி, இப்ப என்ன எதுவும் பேசக்கூடாதா? நீ கிளம்பு. கிளம்புல வியாபாரமும் பண்ணல, காதை அடிக்குது பாருப்பா. அக்கா, ஒரு 3 இட்லி கொடுக்கா. இட்லி போதுமா? கல் தோசை இருக்கு, கொத்து பரோட்டா இருக்கு, பூரி இருக்கு, பொங்கல் இருக்கு, வடை இருக்கு, ரவா தோசை இருக்கு, ஆனியன் தோசை இருக்கு, ஊத்தாப்பம் இருக்கு. என்ன வேணும்? 2 இட்லி போதும்க்கா. மூச்சு பிடிக்க பேசுறா, 2 இட்லி போதுன்ற. இந்தா. என்னக்கா, இட்லி பூ போல இருக்குன்னு பார்த்தா கல்லு மாதிரி இருக்கு. அதுக்கு தலையில வச்சிருக்க மல்லிகை பூனா எடுத்து வைக்கவா? பூ போல இட்லி வேணுமாமே, போட்டு சாப்பிடுறா. சரி சரி. எந்த ஊரு நீ? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஓட்டர் ஐடி எடுத்து கொடுக்க போறியா இல்ல ஆதார் கார்டு எடுத்து கொடுக்க போறியா? எதுக்கு வந்தியா அதை மட்டும் பண்ணிட்டு கிளம்பு. அக்கா, எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, ஆமா, அவர் வந்து நேத்து முக்கியமான ஒரு தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ண போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? அதான் நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் இருக்குல்ல, அங்க. ஆல்ரெடி கோபிச்செட்டிப்பாளையம் யாரோட தொகுதின்னு இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரோட தொகுதி இருக்குன்னு எல்லாமே தெரியும். அவரோட தொகுதியில போய் நல்லா அதிரடியா வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஆமா, நானும் தான் பார்த்தேன். என்ன இருந்தாலும் அந்த கட்சியில இருந்து அவரு தாவேக்காக்கு போயிட்டாரு. இவரு பேசும்போது மரியாதை குறைவா பேசவே இல்லப்பா. நீங்க இங்க இருந்து இந்த மக்களுடைய ஓட்டை வாங்கி எம்எல்ஏ வாங்க, ராஜினாமா பண்ணும்போது இந்த மக்கள் கிட்ட கேட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு ராஜினாமா பண்ண அந்த கட்சிக்கு போறீங்க. சரி, எங்க போனாலும் நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பூந்தமல்லியில அரசு பஸ் எல்லாம் விட்டீங்கல்ல, ஆமா, உங்க தலைவரும் உங்க சின்னவரும் வந்து பஸ் எல்லாம் திறந்து விட்டாங்கல்ல, கொடியாசிச்சு. ஆமா, அந்த பஸ் எல்லாம் எந்த லட்சணத்துல இருக்குன்னு தெரியுமா? சூப்பரா போயிட்டு இருக்கேன். விடியல் பையனும் விட்டாங்களே,
அதனாலதான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நல்லா சுதந்திரமா இருக்காங்க. நான் கூட தினம் காலைல அதுலதான் போயிட்டு இங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். விடிஞ்சு போச்சு ஏக்கா. பேஞ்ச மலைக்கு அந்த பஸ்ல ஓட்டையில இருந்து நிறைய தண்ணி வந்து பேசஞ்சர் மேல விழுகுது. பயணிகள்லாம் வந்து பஸ்லயே போட்ல போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. எப்பா அது அப்படி இல்லப்பா. இங்க பாரு, மலையில இறங்கி நடந்து போக முடியாது சில பயணிகளால. மலையில நனையணும்னு ஆசை இருக்கும், உங்களால நனைய முடியாது. அதுக்காகவே எங்க தலைவர் சிறப்பா ஒரு ஏற்பாடு பண்ணி பஸ்ஸுக்குள்ள மழை பெய்யற மாதிரி வச்சிருக்காரு. அது அப்படி எடுத்துக்கிட்டு போவீங்க. ஏதோ 1-2 பஸ் ஓடசலா இருக்குன்னு மொத்த பஸ்ஸையும் குத்த சொன்னா எப்படிப்பா? நல்லா ஆக்குறக்கா. நான் வந்து இட்லியே சொன்னேன். நல்லா இருக்குல்ல? தின்னுட்டீல? வேற ஏதாவது செய்தி இருக்கா? இருக்கு. நம்ம அப்பா அம்மா என் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை மறுபடியும்? அப்பா என்ன நம்ம சொல்லியிருக்காரு, எனக்கெல்லாம் யார் யாராவது நம்பிக்கையா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் காசு கொடுத்து பையன் வந்து வாங்கிட்டாரு. எப்படி என்னோட கட்சிக்காரங்களை வாங்கினாரோ அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தையும் வந்து வாங்கிட்டாருன்ற மாதிரி புகார் விட்டுருக்காரு. எப்பா இந்த அப்பா மகனோட பிரச்சனைன்றது ஓயாத போல் இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. இந்த தேர்தல் வேற வரப்போகுது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போவாங்க, அவங்களுக்குன்னு சொற்பமான சீட்டு கிடைக்கும், ஜெயிப்பாங்க. ஆனா இப்படி அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் பிரிஞ்சு நிக்கிறத தாண்டி அவர் நம்பி இருக்காங்களே ஆதரவாளர்கள், அவங்க தான் அங்கிட்டு போறதா இங்கிட்டு போறதான்னு நடுதெருல நிக்கிறாங்க. ஆனா நாங்க ஒரு ஐடியா வச்சிருக்கோம். அப்பாவை இழுக்கிறதா இல்ல மகனை இழுக்கிறதான்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவங்க உங்ககிட்ட நீங்க இழுக்க போறீங்க. எப்படியும் ஒருத்தர் எங்க கிட்ட கடைசியில வந்து சேரதான் போறாங்க. நீ வேணா பாரு. ஏக்கா இட்லியில உப்பே இல்லக்கா. உனக்கெல்லாம் இட்லி கொடுத்ததே பெருசு, கிளம்பு பா. இட்லி கடை நடத்துறேன் இல்ல, நாளைக்கு நான் சிவப்பு சொல்லி உங்க கடையை தூக்க சொல்றேன். போடா, ஸ்பான்சரே அவங்கதான். வானே, இட்லியா பொங்கலா பூரியா வடையா தோசையா என்ன வேணும்? இல்லம்மா எதுவும் வேண்டாம், வயிறு சரியில்லை. வயிறு சரியில்லைன்னா எதுக்கு ஹோட்டலுக்கு வந்திருக்க? சாப்பிடலான்னு வந்தேன், கடையை பார்த்தேன், வயிறு சரியில்லை. இந்த பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. எதுக்கு வந்த அத சொல்லு முதல்ல. ஏதாவது இந்த இது செய்தி ஏதாவது இருக்கும் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆமா ஆமா, நீ வந்தோடனதான் ஒரு செய்தி ஞாபகம் வருது. இந்த உங்க தலைவர் இருக்காருல்ல, ஆமா உங்க கட்சிக்காரவங்க மதுரையில மாபெரும் சம்பவம் பண்ணிருக்காங்களாமே. ஆமா, நாங்க பண்ணாலே அது சம்பவம் தானே. என்ன பண்ணாங்கன்றத கேளு. இந்த மதுரையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கெல்லாம் அடையாள அட்டை கொடுக்கறதா அந்த மதுரை தெற்க சேர்ந்த ஒரு நிர்வாகி வந்து எல்லாரையும் கூட்டி அடையாள அட்டை கொடுத்திருக்காரு. நல்ல விஷயம் தானே. கொடுத்து முடிச்சிட்டு உங்க தலைவரோட அட்டை படத்தை நடுவுல நிக்க வச்சு ஒட்டுமொத்த பேரும் போட்டோ எடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தானே. அதுவும் தலைவர் பிஸியாகிறாருமா, அது மக்களுக்கு என்ன பண்ணலாம், நற்பணி எப்படி செய்யலாம் அப்படின்றதுல பிஸியாகிறாரு. சரி, ஓட்டு கேட்கவாது உங்க தலைவர் வருவாரா இல்ல அதுக்கும் அட்டப்படம் தான் வருமா? வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாலே ரசிகர்கள் ஓட்டு போட்டுருவாங்க. சரி, முதலமைச்சர் ஆனாலும் வாட்ஸ்அப்லயே அனுப்பிட்டு ஓரமா பனையூர்லயே உட்காந்துருப்பாங்க. ரசிகர்கள் தொண்டர்கள் இருக்காங்கல்ல. என்னண்ணே, ஒரு கட்சி ஆரம்பிச்சு அங்கங்க நடக்கிற கூட்டத்துக்கு போவாரா? அதை விட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புவாரு. மக்களும் வாட்ஸ்அப்ல பாய்னு அனுப்பி வீட்டுல உட்கார வைக்க போறாங்க. பார்த்து எங்க தலைவர் என்னன்னா எனி டைம் வந்து மக்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம் அப்படின்ற சிந்தனையிலே இருக்காரு. அந்த ஆலோசனை பண்ணிக்கிட்டு இந்த ஆதவர்ஜன் புஷி அண்ணன் எல்லாத்தையும் கூட வச்சுக்கிட்டு அந்த அத எதிர்காலத்தை நோக்கி திங்கிங்லே இருக்காரு. எதிர்காலத்தை நோக்கி திங்கிங்க பாக்குறேன். இந்த தேர்தல்ல தெரிஞ்சிரும் என்னத்த திங்க் பண்ணாரு. பார்க்க தானே போறீங்க. எங்க கட்சி கழுவி ஊத்துனா சரி ஓகே, அதுல ஒரு நியாயம் இருக்கு. உங்க கட்சி உங்க ஆட்சி எந்த லட்சணத்துல இருக்கு? ஏன் இதுக்கு என்ன குறைச்சல? சமூக நீதிய பாரு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. மக்கள் எல்லாம் சுதந்திரமா இருக்காங்க, அதுவும் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? சரிம்மா, மக்கள் சுதந்திரமா இருக்காங்க. இந்த எம்பி எம்எல்ஏ எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லாதான் இருக்காங்க. அவங்க மக்களுக்காக பணியை செஞ்சுக்கிட்டு வீரியமா செயல்பட்டு இருக்காங்க. இல்ல நல்லாதான் இருக்காங்க. என்னன்னா முன்னாள் எம்பி வீட்டுல 300 பவுன் நகை கொள்ளையடிச்சிருக்காங்க. இதுல எங்க மக்களுக்கு எங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க நீங்க? என்ன இங்க பாரு, இதுல இருந்து என்ன தெரியுது? நாங்க சமூக நீதியை கடைபிடிக்கிறோம் தெரியுது. இப்ப சாதாரண பொதுமக்கள் வீட்டுல கொள்ளையடிச்சிருந்தா, நீங்க அதிகாரிங்க வீட்டுல கொள்ளையடிச்சிருந்தா ஏதாவது பண்ணிருப்பீங்க. சாதாரண பொதுமக்கள் தானே கண்டுக்காம விட்டீங்க அப்படின்னு நீங்க குறை சொல்லிடக் கூடாதுல்ல. அதுக்காகவே முன்னாள் எம்பி வீட்லயே கொள்ளையடிச்சிருக்காங்கல்ல. நீங்க கண்டுக்கலையா? நாங்க கண்டுகிட்டோம். காவல்துறையினர் விரைந்து அவங்களுடைய நடவடிக்கை எடுப்பாங்க. நீ வேற சட்ட ஒழுங்கு பத்தி எல்லாம் பேசாத. எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்த அப்புறம் எல்லாம் சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. சிறப்பாவா? ஆமா. சரி, இதுக்குன்னா ஒரு 10 தனிப்படை விட்டுருப்பீங்க. எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். சொல்லு. நம்ம சமந்தா இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னப்பா சொல்ற? ஆமா. எங்க வச்சு? நம்ம யோகா மையம் இருக்குல்ல, ஆமா, அங்கதான் கல்யாணம் நடந்திருக்கு. பரவாயில்லையே. சமந்தா தான் கனவு கண்ணின்னு நினைச்சு நிறைய தமிழ்நாட்டுல இளைஞர்கள் எல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க. யாரு? உனக்கும் அவங்க தான் கனவு கண்ணியா? என்னென்ன பேசுற?
எனக்கே அவங்க கனவு கண்ணியா இருக்க போறாங்க. சும்மா கேட்டேன். உனக்கு கனவு கண்ணினா எனக்கு பிடிக்கும்னு ஓப்பனா சொல்லு. இது அப்படியே சுத்தி சரி வளைச்சு விடு எனக்கு பிடிக்கும் தான் ஒத்துக்கிறேன் விடு. அதுதான் பல இளைஞர்கள் இனிமே தமிழ்நாட்டுல தாடி வளர்த்து தான் சுத்த போறாங்க போல. உன் கூட சேர்ந்து நானும் சமந்தா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க மாதிரி. நாட்டுல என்னென்ன செய்தி எல்லாம் போயிட்டு இருக்கு அதை விட்டுட்டு சமந்தாவை கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு இதாயிடுச்சு. நீ கிளம்பு, நாளைக்கு வரும்போது ஒழுங்கு அரசியல் செய்தியோட வா. எனக்கு இதாம்மா முக்கியம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.